கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 36-38 வசனங்களில் காணப்படுகிற யார் இந்த அன்னாள்? அன்னாள் ஆசேருடைய கோத்திரத்தைச் சேர்ந்தவள். பானுவேலின் குமாரத்தி. இவர் ஒரு பெண் தீர்க்கதரிசி. திருமண வாழ்க்கையில் 7 ஆண்டுகள் மட்டுமே கணவனோடு வாழ்ந்தவள். வாலிப வயதிலே விதவையானவள். இவளுடைய கணவனின் பெயர் வேதத்தில் சொல்லப்படவில்லை. இவளது பிள்ளைகளை குறித்த விவரங்களும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஒருவேளை பிள்ளைகள் இல்லாமலும் இருந்திருக்கலாம். 1 தீமோத்தேயு 5:5 படி உத்தம விதவையாய் இருந்த தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருந்தாள். ஆராதனையும் செய்து கொண்டிருந்தாள். சங்கீதம் 84:5 படி ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று அன்னாள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபமண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அதோடு ஆலயத்தில் நடைபெற்ற எல்லா காரியங்களிலும் பங்கெடுத்து வந்தாள் என்று நம்பப்படுகிறது. அன்னாள் தன் வாழ்க்கையில் பல சந்தோஷமான சந்தர்ப்பங்களை இழந்தவள். இளமையையும் பெலனையும் கடந்தவள். இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவ பிரசனத்தை இழந்து போக விரும்பியதில்லை. அவளுக்கு அந்த தேவ பிரசனம் எல்லாவற்றிற்கும் போதுமானதாக இருந்தது. இன்றைய நாட்களில் மக்கள் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவழித்தல் நன்மைகளையும் இழப்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் வாழ்ந்து பழக்கப்பட்டவர்களை வேறு எதுவும் திருப்திப்படுத்த முடியாது. உமது சமூகத்தில் ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு என்ற தாவீதின் அனுபவம் நமது அனுபவமாக இருக்க வேண்டும். 84 வயது நிரம்பிய இந்த விதவை வயதான காலத்திலும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற மகளாய் காணப்பட்டாள். அந்நாட்களில் வாழ்ந்த பரிசேயர்கள் தங்கள் சுயநலத்திற்காக, பேர் புகழுக்காக, பொருளாசைக்காக உபவாசித்து நீண்ட ஜெபங்களை அவ்வப்போது ஏறெடுத்தார்கள். ஆனால் அன்னாளோ ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உடைய பெண்மணியாய் தேவனால் வரும் கணத்திற்காக உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவனை சேவித்தாள். ஆலயங்களை சுற்றி கட்டியிருக்கும் கட்டடங்களில் தங்கியிருக்கும் அநேகர் புசித்து குடித்து கழித்தாலும் அன்னாளோ இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து வந்தாள். அநேக ஆண்டுகள் இப்படி செய்தாள் என்றும் தனது பிழைப்புக்கு அடுத்த வேலைகளில் சிக்கிக்கொள்ளாமல் கர்த்தர் சேவையில் ஒருமனமாய் உறுதியாய் இருந்தாள் என்றும் தேவனுடைய ஆலயத்தில் ஜெபித்து உபவாசித்து ஆராதனை செய்து வந்த நல்ல பெண்மணி என்றும் வேதம் அவளை குறித்து சாட்சி சொல்கிறது. மேலும் அன்னாள் தேவன் தந்த தயவிற்காக அவரை புகழ்ந்து நன்றி கூறினாள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா 43:21 சொல்கிறது. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று ஏசாயா 42:8 சொல்கிறது. இன்றைக்கு நாம் அவரை துதித்து நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோமா? இன்றைக்கு அநேகர் விண்ணப்பங்களும் ஜெபங்களும் ஏறெடுக்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறார்கள். ஆனால் துதியும் புகழும் நன்றியும் ஏறெடுப்பவர்கள் குறைவானவர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று கொலோசியர் 3:15 சொல்கிறது. நாம் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை தேவன் எத்தனை நன்மைகள் நம் ஒவ்வொருவருக்கும் செய்திருக்கிறார். அவர் கொடுத்த ஒவ்வொரு நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் நன்றி சொல்லி வாழ வேண்டும். கிடைக்காத காரியத்தை எண்ணி முறுமுறுத்து சோர்ந்து போகாமல் கிடைத்தவற்றிற்கு நன்றி சொல்லி உண்மையாயிருக்க வேண்டும். இப்படி எருசலேம் தேவாலயத்தில் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்த அன்னாள். மரியாளும் யோசேப்பும் பாலகன் இயேசுவை தேவாலயத்திற்கு கொண்டு வரும்போது சிமியோனோடு இஸ்ரவேலின் இரட்சணியத்தை பார்க்கும் பாக்கியம் பெற்றாள். பார்த்தது மாத்திரமல்ல, எருசலேமில் மீட்பு வர வாஞ்சியோடும் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் மேசியா வருவார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்த யாவருக்கும் தான் பாலகன் இயேசுவை கண்டதையும் வரவேண்டிய மேசியா இவர்தான் என்றும் பறைசாற்றினாள். இந்த மேசியா மூலம் மட்டுமே ரட்சிப்பு என்பதையும் திட்டமாய் அறிவித்தாள். இயேசுவின் முதல் வருகையை குறித்து அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, அவர்களை குறித்து நாம் கரிசனையும் சிந்தனையும் கொண்டவர்களாய் 2 தீமோத்தேயு 4:2 படி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். சங்கீதம் 146:9 சொல்லுகிறபடி நம்முடைய தேவன் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறவர். ஆம், கர்த்தர் விதவையாகிய அன்னாளை வயோதிப காலம் வரை வாழ்க்கையின் முடிவு வரை ஆதரித்தார். அன்னாள் என்றால் தேவனுடைய கிருபை என்று பொருள். அதற்கேற்றபடி தேவனுடைய கிருபை அன்னாள் மேல் இருந்தது. அன்னாள் தன் வாழ்நாளை வீணாக்காமல் வாழ்க்கையின் பெரும் பகுதியை நித்திய நிரந்தர வாழ்க்கைக்காக வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினாள். அன்னாளை போல தேவ பிரசன்னத்தில் தரித்திருப்போம். உபவாசமும் ஜெபமும் உள்ள வாழ்க்கை வாழ்வோம். ஆராதனை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மேசியா மூலமே ரட்சிப்பு என்று பறைசாற்றுவோம். இப்படி உத்தமமாய் ஆண்டவரை சேவிக்க அவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.